அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் நலமா இருக்கிறீங்களா? அல்லாவுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிடுறோம். அதனுடைய தலைப்பு வந்து வதந்திகள். வதந்திகள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இது. அதாவது இதை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சில விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்ஷா அல்லாஹ். உலகமே வந்து உள்ளங்கைக்கு வந்துடுச்சு. எல்லா செய்திகளையும் வந்து உலகத்தில் எங்கே நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம கண்முன்னால் பார்க்குற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு. அந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் கலப்படமாகவும் வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஒவ்வொரு செய்திகளும். அதாவது வதந்திகள்னு சொன்னாலே உண்மைக்கு புறம்பானதுன்னு அர்த்தம். அது உண்மைக்கு புறம்பானது வந்தாக்க அது வதந்தி ஆகும். உண்மையான செய்திகள் வந்து என்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எங்கேயுமே வந்து நம்ம சொல்லணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது இல்லாமல் நம்மளும் தெரிஞ்சுக்கிறது அப்படி தான் இருக்கணும். அதை விட்டு போட்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு நம்பிக்கையான ஆள் சொன்னாருன்னு சொல்லி நம்ம நம்பி ஏதாவது நம்ம இறங்கணும்னு சொன்னால் அது வந்து தவறான இதில் போயிடும். ஒருத்தர் மேலே உள்ள சில காழ்ப்புணர்ச்சியால் கூட வந்து சில பேரை பற்றி சொல்லுவாங்க. நம்ம அதை நம்பி வந்து இன்னொருத்தர் சொல்லுவோம். அப்படியே பரவும்போது வந்து பரவுறது எப்படி பரவும்னு சொன்னால், முன்னையாவது வந்து செவிவழி செய்தியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. உடனே வந்து இதை மெசேஜ் அனுப்புகிறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போகுது. உலகம் பூரா பரவுது. ஒரு சின்ன விஷயம் கூட பரபரமாக ஆகிப்போகுது. கடைசியில் விசாரித்து பார்க்கும்போது வந்துட்டு அப்படி ஒரு செய்தியே இருக்காது. இப்போ பாருங்கள், சில இறப்பு செய்திகள் கூட அந்த மாதிரி பண்ணுற அளவில் வந்து அவங்க சில பேர் விளையாட்டுத்தனமாக செய்கிறாங்க. அதனால் வந்து இதனால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுகிறது வந்து அவங்க உணர்றதில்லை. அவங்களுக்கு பொழுதுபோக்காக செய்கிறாங்களா இல்லை வேறு ஒருத்தர் மேலே வெறுப்பில் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியறதில்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப கண்டிக்கிறான். அதாவது ஒருத்தரை பற்றி புறமா பேசுறது, ஒருத்தரை பற்றி தவறான முறையில் வந்துக்கிட்டு செய்தி பரப்புறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு இது வந்து அவருக்கே வந்து அவர் வந்து தீங்கு செய்கிற மாதிரி தான் ஆகுது. இதனால் வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. பாருங்கள், அந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். புறம் பேசாதீர்கள், உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள், உங்களில் எவரேனும் இறந்து தமது சகோதரனின் மாம்சத்தை சாப்பிட விரும்புவாரா? இது அல் குர்ஆன்ல 49வது அத்தியாயத்தில் 12வது வசனமாக வருது. அடுத்து பாருங்க, யார் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமந்து கொண்டவர், ஒரு தவறோ அல்லது பாவமோ செய்து விட்டு பிறகு அதை குற்றமற்றவர் மீது யார் மீது சுமத்துகிறாரோ அவர் அவதூறையும் பகிரமாக பாவத்தையுமே சுமந்து கொண்டார். அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 112வது வசனமா வருது. இப்படி இந்த அவதூறாக பண்றதுக்கு வந்துட்டு கடுமையான இறை வசனத்தை தான் எல்லாம் இறக்கிருக்கலாம். அதனால வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம செய்யணும். அது இப்போ பாருங்க, அல்லாஹ் இன்னொரு அல் குஜராத்ல நம்பர் 6வது வசனமா சொல்றான். அல்லாஹ் கூறுகிறான், பூமிகளை தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லையே அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம். பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கை சேதப்படுபவர்களாக ஆவீர்கள். அதாவது உங்களுக்கு தான் அது வந்து சேரும். இதனால வந்து உங்களுக்கு தான் நஷ்டம் வரும். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது செய்தித்தாளில் வருது, இதில் செய்தி சேனல்களில் வருது. அதில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரியாக வரும். ஒன்று வந்து உண்மையாக வர மாதிரி தெரியும், இன்னொன்று உண்மைக்கு புறம்பானது வரும். அதாவது ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அதை முன்கூட்டியே செய்தியை ஒளிபரப்புறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த ரேட்டிங் கூட்டுறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்திகளை வந்துட்டு சரிவர வந்து தெரியாமலே வந்துக்கிட்டு மாறுபாடான செய்திகளை கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளும் வந்துக்கிட்டு என்ன பண்ண, இவ்வளவு இதில் வந்துட்டு அவங்க நம்ம தவறாக இருக்குமா அப்படின்னு நம்ம நம்பிட்டு என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும். இது வந்து பரவுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையா ஒன்னே பண்ணணும். இப்போ பாருங்க, டிவியில வந்து சொல்லுவான், எந்த அளவுக்கு சொல்லுவான்னு சொன்னாக்கா, நேருக்கு நேரம் இருக்கிற மாதிரியே வந்து செய்தி ஊடகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்குமான்னு பார்த்தா அது வந்து பழைய செய்தியா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், சரி இது புதுசாக வந்தது போல் தெரியுது, இப்போ தான் யாருக்கு போட்டு சொல்லி நம்ம நினைப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல போர் நடந்திருக்கும், அங்கே வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, இதாக இருக்கும். அதை சொல்லி நம்மள்ட்ட வந்து இறக்கத்தை எதிர்பார்த்து என்ன பண்ணுவானுங்க, இதை ஒளிபரப்பும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுவோம். ஆனால் வந்துட்டு இது நடந்து வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்துதான் இருக்கும். அது வந்துட்டு நடந்திருக்கும், நம்ம அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பழைய செய்தியாக இருந்தால் வந்துட்டு இது புதுசாக போகிற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஏமாற்றுவாங்க. அதனால வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தீர விசாரிச்சுட்டு நம்ம வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம யார்கிட்ட சொல்லணும்னு பார்த்து சொல்லணும். நம்ம அவசரப்பட்டுட்டு டக்குன்னு நம்ம சொல்லணும்னு சொன்னால், விசாரிக்காமல் நம்ம சொல்லணும்னு சொன்னால் நம்மளும் அதில் குற்றவாளி ஆயிடுவோம். புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.